ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இது வந்து குக்கிங் ஃபார் மை பேட்ச்மேட் எபிசோட் 4. இத்தனை நாள் நான் நார்மலாக ஒரு vlog போட்டுகிட்டே இருந்தேன். என்ன செய்கிறேனோ பிகாஸ் எல்லாமே நோன் திங்ஸ் தான். அதை நான் தனித்தனியாக போட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ vlog-ஆகவே போட்டு முடிச்சிருவேன். இத்தனை நாள் நான் பயப்படல. எப்போவுமே வந்துட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு வெளி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், எங்களோட ப்ரொஃபஸர்ஸ், வெளி காலேஜ் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லாயிருக்கு, கண்டினியூ பண்ணுங்கள், எங்களுக்கும் வந்து குக் பண்ணுங்கள், குக்கிங் ஃபார் பேட்ச்மேட் அந்த மாதிரி போடுங்கன்னு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த எபிசோடில் தான் நான் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக பண்ணுறோமா இல்லை எதுக்கு பண்ணுறோன்ட்டு. பட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இது வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம குக் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட பேட்ச்மேட் தான். பட் கேம் மாதிரி கிடையாது. இவங்க சென்னை வந்து விசிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் சென்னை விசிட் பண்ணுறாங்க. மதியம் டைமில் நம்மளை பார்ப்பாங்க. நம்மளை பார்க்குறதுக்காக அவங்க வரல. பிகாஸ் நான் படித்த காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ காலேஜை பார்க்குறதுக்காக வராங்க. எப்படி இருக்குது காலேஜ், எப்படிலாம் மாறி இருக்குது, என்னென்ன ப்ரொஃபஸர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஹீ லைக்ஸ் ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி. அதனால் எனக்கு ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி ஒரு வாட்டி தான் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹைதராபாடி சிக்கன் பிரியாணிக்கு ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி மூணாக ஹாஃப் மூன் மாதிரி கட் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனியன் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு பிரியாணியில் ஒரு ஹீரோ யாராக இருப்பாங்கன்னா ஆனியன் தான். அதனால் ஆனியன் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ரெண்டை பற்றி பெருசாக சொல்லணுன்னா நமக்கு தெரியாது. நமக்கு சுத்தமாகவே இந்த ஃப்ரெண்டை வந்து தெரியாது. ஃப்ரெண்ட் ஆனது வந்துட்டு பேட்ச்மேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஹீ டோல்ட், பரவாயில்லையே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்குது, பட் எப்படி காலேஜில் பேசாமல் இருந்தோன்ற மாதிரி. ஸோ அண்ட் நம்மளும் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 10 கால்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜ் அந்த மாதிரி பண்ணி எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆக்கிடுவோம். அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்லைன்னா கூட எப்படியாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிடுவோம். எங்கே போனாலும் எல்லாரையுமே ஃப்ரெண்ட் ஆக்கிடுவோம். ஒரு இடத்துக்கு நான் போய் அந்த இடத்துல ஒருத்தவங்கிட்ட பேசாமல் இருந்ததாக ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. பிடிக்கல அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த இடத்துல யார் இருந்தாலும் நம்ம வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்போம். பேசுவோம். இஃப் அட் ஆல் நம்ம மேலே ஏதாவது ஒரு பகையே இருந்தால் கூட உண்மையாகவே இந்த பொண்ணுக்கு பகை இருந்துச்சா அந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். எப்படிப்பட்ட இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் நம்ம பேசுகிறதுலேயே நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதே போல் தான் இந்த ஃப்ரெண்டும் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. லைட்டாக பேச ஆரம்பித்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஆனியன் வந்துட்டு நான் தனியாக ஆனியன்லாம் வந்து ஆயில் டீப் ஃப்ரை பண்ணதே கிடையாது. இந்த ஒரு பிரியாணிக்கு மட்டும்தான் பண்ணுவோம். ஆனியன் நம்ம நார்மலாக வதங்குறது தானே பார்த்துருக்கோம். இந்த டீப் ஃப்ரை பண்ணுறது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், போடும்போது எப்படி இருந்துச்சு, ரோஸ் கலரில் இருக்கா, நல்லா மொறுன்னு வர ஆரம்பிக்கும். நல்லா கேரமலைஸ் ஆகணும். டேஸ்ட்டே இந்த ஆனியன் தான். இங்கே பாருங்கள், அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸ்பீடாக புரிஞ்சிடும். எனக்கு டைம் வந்துட்டு 1 hour ஆனதே வந்து இந்த ஆனியன் ஃப்ரைங்கிறாங்க. ஓகே, நான் எப்போவுமே குக் பண்ணும்போது டைம் சொல்லுவேன்ல. நான் மார்னிங் ஏஞ்சிச்சது வந்து 4:30 AM. காலையில் 4:30 மணிக்கு ஏஞ்சிருக்கேன். அண்டு ஒரு 4:50 போல் நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 4:50க்கு வந்துட்டு ஆனியன் பொரிக்கிறதுக்கே வந்து 1 hour ஆகிடுச்சு. பிகாஸ் ஆனியன் பொரித்து மேரினேட் பண்ணால் தான் சிக்கன் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லோவாக வச்சு, அதுக்கப்புறம் மீடியமாக வச்சு, இந்த மாதிரி ஒரு பேட்சாக போட்டு ஆனியன், பிகாஸ் ஆனியன் நிறைய நம்மளால் அளவே சொல்ல முடியாது. நான் வந்து 6 பெரிய வெங்காயம் பொரிச்சு எடுத்திருக்கேன். அதனால் 1 kgக்கு அளவு சொல்லவே முடியாது. ஸோ பேட்சாக போட்டு பொரிக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய ஆயில் ஊற்றி ஆயில் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு டைம் இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு 4-5 பேட்ச் போட்டிருப்பேன் நான் ஆனியன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகணும். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோன்னா நல்லா மொறுன்னு வந்துடும். நம்ம பேட்ச்மேட் பற்றி சொல்லணுன்னா, இப்போ கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டாங்க. எங்களை விட எங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து எங்கள் பேட்ச்மேட்டை ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து வெல் செட்டில், கோயம்புத்தூரில் நல்லா செட்டில் ஆகிட்டார்.
அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்துட போகிறேன். நல்லா ஆயில் நீங்கள் ஆனால் என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஆயிலை வந்து வடிகட்டினாலும் ஆயில் அந்த ஆனியனில் இருக்க தாங்க செய்யும். பிரியாணி கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுட்டேன். நான் நேற்று நைட்டே வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு டீப் ஃப்ரீஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். 4:30 மணிக்கெலாம் கடையே ஓப்பன் பண்ணாது. ஸோ இப்போ வந்துட்டு நார்மல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அண்டு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டால் போதும். நம்ம நார்மல் பிரியாணி செய்யும்போது மஞ்சள் பொடி போட மாட்டோம் இங்கே. ஸோ உப்பு வந்துட்டு இந்த பிரியாணி தனித்தனியாக நம்ம வந்து வேக வைக்கிறதுனால உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையானது மட்டும் போட்டால் போதும். அண்ட் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா வெளில வாங்கினது தான். இது கூட பாருங்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே போட்டிருக்கேன். கூட வந்து ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி மட்டும்தான் போடணும். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு கப் ஃபுல்லாக தயிர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணியெலாம் பெருசாக எதுவும் ஊற்றவே மாட்டோம். தயிர் அண்ட் இந்த எலுமிச்சைப்பழம் தண்ணி மட்டும்தான். ஸோ ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். எனக்கு மனசே கேட்கல. கொத்தமல்லி புதினா இது 2 இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டே வரும்னாங்க. இவங்க வெறும் கொத்தமல்லி. பிகாஸ் இங்கே வந்துட்டு தக்காளியே கிடையாது. ஹைதராபாடி பிரியாணியில் தக்காளின்றதே கிடையாது, கான்செப்டே இல்லை. ஏன் தக்காளி இல்லை? அப்போது தக்காளி காஸ்ட்லின்னு இதை வந்து தக்காளி இல்லாமல் செஞ்சாங்களா, இல்லை அப்போ அங்கே தக்காளி கிடையாது? நான் ரொம்ப யோசிப்பேன் எப்படா தக்காளி இல்லாமல் ஒரு பிரியாணின்னு. பட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி உடையணுங்க. நல்ல ஆயிலாக இருக்குங்க, செம்ம ஆயிலாக இருக்கும். இந்த மாதிரி உடஞ்சால் தான் நீங்கள் ஒழுங்காக கேரமலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதை கலருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கலரே சூப்பராக இருக்குது. நல்ல கலர் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லிலாம் போட்டிருக்கோம் இல்லை, ரெட் சில்லிலாம், அதனால் செம்ம கலர் வரும். பார்க்கவே சாப்பிடணும் போல தாங்க இருக்கும். பட் சம்திங் நம்ம ஊர் பிரியாணி டேஸ்ட்டு வரவே வராது. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஊற வைக்க போகிறோம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து ஊற வைக்கிறேன் ஒரு 1 hour. இதை நான் செய்யும்போது ஐ திங்க் 5:50 to 6 o'clock 6:30 45 minutes to 50 minutes ஊற வச்சேன். எக்ஸாக்டாக 1 hour நான் ஊற வைக்கல. ஆக்சுவலி 1 hour ஊற வைக்கணும், எனக்கு டைம் இல்லை. நான் வந்து 7:30 கிளம்பணும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறேன். ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி அண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அண்ட் இங்கே வந்து பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணுறோம். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேரளா ட்ரிப் போயிட்டே இருப்பேன். நான் வீடியோ போட்டிருப்பேன், முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேயே நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் இங்கே வந்து இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு ஜீவன் வந்து இந்த சீரகம் தான். நான் யோசிச்சிட்டே இருந்தேன், என்ன ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்மெல்லுன்ட்டு இந்த பிரியாணி செய்யும்போது. அப்போ தான் வந்துட்டு நானே வந்து கண்டுபிடிச்சது. பிகாஸ் நான் மறந்துட்டேன் சீரகம் போட்டது என்ன டேஸ்ட்டாக இருக்கும், என்ன ஸ்மெல்லாக இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது சீரகத்தோட ஸ்மெல். அதுக்கப்புறம் நான் அதில் வந்து நெய்யும் உப்பு போட்டுட்டேன். உப்பு ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பிகாஸ் தண்ணியிலேயே உப்பு வடிஞ்சிடும், நம்ம வடித்து எடுக்க போகிறோம்ல. நான் கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிட்டேன். இங்கே நான் பண்ண தப்பு வந்துட்டு ரைஸ்க்கு வந்து உப்பு கம்மி பண்ணியாச்சு. அது ஆக்சுவலி பெரிய மிஸ்டேக். இப்போ நான் இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். மைல்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம். அண்ட் ஃபுல் மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டுட்டு அந்த பாத்திரத்தையும் வந்து சிக்கன் ஊறின பாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதில் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து மூடி வேக வைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி வேக வைக்க கூடாது, பிகாஸ் தண்ணியெல்லாம் போயிடும்னுவாங்க. ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை அதில். இப்போ பாருங்கள், நம்மளோட ரைஸ் போட்ட இது வந்து போட வேண்டியது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டான ஸ்டேட் இதில் நான் வந்து ரைஸ் போடுறதுக்கு. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 3 times வாஷ் பண்ணணும், பார்த்து வாஷ் பண்ணணும். அண்ட் நல்ல பிராண்டட் பாஸ்மதி ரைஸ் தான் உபரி வரும்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்துட்டு 70 rupees ரைஸ் தாங்க வாங்கியிருக்கேன்.
நல்ல பிராண்ட் வந்து 160 ருபீஸ் வரும்னு சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளோ உபரி வந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம 4 பேர் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு வேளை தான் சாப்பிட போகிறோம். ஸோ 70 ருபீஸ் பாஸ்மதி ரைஸே நல்லா தான் இருக்குது. டிமார்ட் அண்ட் நார்மல் கடையிலலாம் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சிக்கனில் இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெறும் சிக்கன் தான் அந்த லாஸ்ட் பெட்டு வந்து வெறும் சிக்கன். இப்போ நான் வந்து 80% வந்த ரைஸ், அதாவது ரைஸ் 80% எப்படி வேகிறதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா, ரைஸ் நல்லா வெந்துருச்சுன்னா வளைஞ்சிரும், சி ஷேப்பில் வந்துடும். அந்த வளைஞ்ச ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வளைகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது 80%. இப்போ வந்துட்டு ஒரு பெட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து சிக்கன் போட்டேன், ஒரு பெட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரைஸ் போட்டிருக்கேன், 80% குக் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த சிக்கன் கிரேவி எடுத்து வச்சேன்னா ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு நல்லா கேரமலைஸ் பண்ண ஆனியன் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பெட்டு வந்துட்டு அதே மாதிரி ரைஸ், அதுக்கப்புறம் கிரேவி, அதுக்கப்புறம் கேரமலைஸ்ட் ஆனியன். இங்கே பாருங்கள், செகண்ட் லேயர். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் வந்துட்டு புவராக இருக்கும். பிகாஸ் நம்ம குக்கிங் வீடியோவில் மட்டும் புகை மூட்டமாகிடும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் லேயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே கிரேவி ஊற்றுறேன். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஹைதராபாடோட ஃபேமஸ் பிரியாணி கடையில் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹைதராபாத்லேயே அடுத்த நாள் வேறு ஒரு கடையில் சாப்பிடும்போது சுத்தமாக பிடிக்கல எனக்கு. ஸோ ஹைதராபாத்தில் வந்துட்டு நான் ஒரு 5-6 வாட்டி பிரியாணி சாப்பிட்ருப்பேன். ஒரே ஒரு வாட்டி தான், அதுவும் அந்த கடையில் சாப்பிடும்போது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே சாப்பிடும்போது பிடிச்சிருந்துச்சு. மீதி 4 டைம் நார்மலாக வந்துட்டு ஒரு கறி சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ தேர்ட் லேயர் ஃபுல் ரைஸுமே போட்டுட்டேன். அவ்வளோதான், ரைஸ் முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ வந்துட்டு மீதி இருக்க எல்லா கிரேவியுமே போட்டாச்சு. இப்போ நான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஊரில் எத்தனையோ பிரியாணி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டுக்கு இதுதான் பிடிக்கும்னு போல். அண்ட் இதுக்கு என்னடா சைட் டிஷ் வேணும்னு கேட்டதுக்கு தெளிவாக தால்ச்சான்னாங்க. தால்ச்சானே எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. சவுத் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரியாணினா தால்ச்சா தான் வைப்பாங்க. அது வந்து ஒரு நான்வெஜ் சாம்பார் மாதிரி இருக்கும். நான் யோசித்தேன், அதெல்லாம் திண்டுக்கல் பிரியாணி, தொன்னை பிரியாணிக்கு தான் நல்லாயிருக்கும், ஹைதராபாத் பிரியாணிக்கு தால்ச்சா ஓகே ஃபைன். நம்ம ஃப்ரெண்டோடைய டேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சவுத் இண்டியன் ஃப்ளேவர்ஸ் வரா மாதிரி தான் பண்ணியிருக்கு. கொஞ்சம் சாஃப்ரான் மில்க் போட சொன்னாங்க. பட் எல்லோரும் சாஃப்ரான் மில்க் செம்ம கலரில் போடுறாங்க. எனக்கு மட்டும் சாஃப்ரான் போட்டாலுமே மில்க் கலர்லேயே தான் இருந்துச்சு. பெருசாக அவ்வளோ போட்டால் தான் வருமானதும் எனக்கு தெரியல. நான் ஒரு பிஞ்ச் தான் போட்டிருந்தேன். ஸோ சாஃப்ரான் மில்க் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரொம்ப டயட் கான்ஷியஸ். அண்ட் அவங்க வந்துட்டு நியர்லி 18 kgs கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 7 to 8 months. ஸோ ஸ்வீட்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீட்டு, சிக்கன் 65 எதுவுமே. ஒரு குட்டியோண்டு பாத்திரத்தில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு பிரியாணி அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். தால்ச்சா எடுத்துகிட்டு வந்தால் வெல் அண்ட் குட், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்க. நம்ம தால்ச்சா செய்யலை, அவ்வளோலாம் நமக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மின்ட் ஜூஸ். ஸோ மின்ட்டு 2 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் உப்பு, லெமன் இங்கே நான் புளிய மாட்டேன். லெமன் வந்துட்டு பாட்டில்லையே வந்துட்டு குடிக்கும் போது புழிஞ்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் மட்டும் வாங்கி ஃபில் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நான் சவுகார்பேட்டில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் குடிச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில விஷயம்லாம் அவங்கவுங்க செய்யும்போது தான் நல்லாயிருக்கும், நம்ம செஞ்சாலுமே அந்த பக்குவம்லாம் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தயிர் சட்னி, ரைத்தா இருக்குல்ல, அதே தான். வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட்டு, கர்டு. ஓகே, நம்ம பேட்ச்மேட் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணுன்னா வெரி 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 பர்ஃபெக்ஷனிஸ்ட்னால் எப்படின்னா மார்னிங் 4:30 தான் ஏஞ்சிருக்கணும். ஏஞ்சிடணும். ஃபோன் பேசணுன்னா இந்த டைமில் தான் பேசணும். பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒர்க் டைமில் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. 9 மணிக்கு வந்து டியூட்டிக்கு போனோம் அப்படின்னா சார் 8:30க்கெலாம் போயிடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட். 4:30 மணிக்கு டியூட்டி முடியுதுன்னா 5 மணிக்கு தான் வெளில வருவாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ் பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ரெஸ்பான்சிபிள்னு அவர் மட்டும்தான்.
அண்ட் குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அண்ட் ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். பட் இவர் வந்துட்டு அதுக்காக நிறைய பேசுவார். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் இவர். ஓகே, நம்மளோட பேட்ச்மேட் வந்து சாப்பிட்டே போயிட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுருந்தாங்க அண்டு எஃபர்ட்டுமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் எங்கேயாவது, பிகாஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுற டிஷ்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பட் இந்த டிஷ் வந்து நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டுமே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான் என்னோடய ஜூனியர் குக் பண்ணுறது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நான் வீடியோஸ் போடும்போது அவங்க வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அண்ணா தானே அது, அந்த அக்கா தானே அதுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எடிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.